சிவகாசி மாநகராட்சி அவசர கூட்டம் காவல்துறையினர் பாதுகாப்போடு நடைபெற்று வருகிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சிவகாசி மாநகராட்சி அவசர கூட்டத்தில் திமுக கவுன்சிலர்களிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. இந்நிலையில் காவல்துறையினரின் பாதுகாப்போடு கூட்டம் நடைபெறுகிறது. விவரங்களை வழங்க செய்தியாளர் மணிகண்டன் இணைந்திருக்கிறார். மணிகண்டன், காவல்துறையினர் பாதுகாப்போடு தற்பொழுது மாமன்ற கூட்டம் நடைபெற்று வருகிறது. திமுக கவுன்சிலர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட என்ன காரணம்? தற்போது என்ன நிலை? பூங்குழலி, இன்று சிவகாசி மாநகராட்சியில் மேயர் சங்கீதா தலைமையில் அவசர கூட்டம் நடைபெற்று வருகிறது. கடந்த கூட்டத்தொடரில் வீட்டுமனை அங்கீகார மசோதாவுக்கு ஆதரவு தெரிவிக்காமல் பாதியிலேயே மேயர் இழந்து சென்றார். இதனால் கவுன்சிலர்களிடையே மேயருக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் இன்று அவை தொடங்கியதும் பாஜக உறுப்பினர் ஒருவர் தேசிய கீதத்தை அவமதித்து விட்டதாக கூறி பலகையை ஏந்தினார். அதனுடனே அருகில் இருந்த காங்கிரஸ் உறுப்பினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கையெழுப்பு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து மேயருக்கும் திமுக உறுப்பினர்களிடையே ஏன் அவையை விட்டு வெளியேறினீர்கள் என்று பேசும் பொழுது திமுக ஆண் கவுன்சிலருக்கும் பெண் கவுன்சிலருக்கும் இடையே வாக்குவாதத்தில் ஏற்பட்டது. இதனால் மேஜையை தள்ளிவிட்டு பெரும் பரபரப்பாக காணப்பட்டது. இதனைத் தொடர்ந்து போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தற்போது கூட்டம் அமைதியாக நடைபெற்று வருகிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி மணிகண்டன்.